ஐநாட் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கும் சோழனுக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு இங்க நடேசன் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீடு திறந்து இருக்கு. வீட்டு கதவு திறந்து இருக்கிறத பார்த்ததுமே சேரன் பதற ஆரம்பிச்சிடறாரு. டே பாண்டி, வீட்டை பூட்டிட்டு தன்னிட வந்து என்னடா வீடு திறந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் பதற. ஆமாண்ணே, பூட்டிட்டு தான் வந்தேன். அண்ணே, நீ பூட்டில கூட நாங்களும் பக்கத்துல இருந்தேனே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல எல்லாரும் பதற ஆரம்பிக்க, என்னன்னு திருடது வந்துட்டானா அப்படின்னு சொல்லி சோழனும் நிலாவும் பதற. அப்பதான் நிலாவுடைய அம்மா அப்பா குசுகுசுன்னு, ஆமா திருட வரான் திருட, இந்த வீட்டுக்குள்ள திருடிட்டு போறதுக்கு அப்படி என்னத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முணுமுணுக்க. அப்பதான் நடேசன் வராரு. டே பொறுங்கடா, வீட்டுல ஆள் இருக்கு, அதான் வீட்டு கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்பா நம்ம எல்லாருமே இங்கதானே இருக்கோம், வீட்டுல வேற யார் பார்க்க போறா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், டே பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க, ஆரத்தி கரைக்கணும்ல, அதான் ஆள் வந்திருக்காங்க. யாருப்பா? கஸ்தூரி அத்தியா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமா அவ வந்துட்டு தான் மறுவேளை பாப்பா, அவ கல்யாணத்துக்கே வரல, ஆரத்தி எடுக்கவா வர போறா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அப்ப யாருதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நிலாவும் சோழனும் கேட்க. அப்பதான் ஆரத்தி தட்டோட நடேசனுடைய மனைவி தங்கச்சி ஆரத்தி தட்டோட வெளியே வரவும், அவங்கள பார்த்ததுமே எல்லாருக்கும் புதுசா இருக்கு. அம்மா யாருப்பா அவங்க, யார் இவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி எல்லாரும் ஒரே குழப்பமா இருக்கீங்க? அவங்க நமக்கு சொந்தக்காரவங்க தான். டேய், உங்களுக்கு ஒரு வகையில சித்தி முறைதாண்டா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சித்தி முறையா? அண்ணே, இந்த ஆளு ரெண்டாம் தாரமா எதுவும் யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சேரன் காதுல முணுமுணுக்க, டே அப்பா அதெல்லாம் செய்ய மாட்டாருடா, யாருன்னு தெரியல, போக போக பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, என்ன எல்லாரும் அப்படி நீ பாக்குறீங்க? எல்லாம் நம்ம சொந்தக்காரவங்க தான், நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். புது பொண்ணு மாப்பிள்ள ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போக வேணாம், அதான் ஆரத்தி கரைச்சிட்டு வந்தேன். மாமா தான் வீட்டு சாவி கொடுத்தாரு, அதான் வீட்டு கதவை திறந்து நானே ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவும் சோழனும் நிலாவும் திருன்னு பாக்குறாங்க. அங்கிள் யார் இவங்க அப்படின்னு சொல்லி நிலாவும் காதுல முணுமுணுக்க, எல்லாம் நம்ம சொந்தக்காரவங்க தாமா, வா உனக்கு தெரியாமையா இருக்க போது, வா வா இந்த வீட்டு மருமக நீனு, உன்கிட்டயே சொல்லாம இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி நடேசன் கூப்பிட, நிலாவையும் சோழனையும் உள்ள கூப்பிட்டு அந்த அம்மா பாலும் பழமெல்லாம் கொடுக்கறாங்க. சோழா, இந்த பாலை குடிச்சிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடு, ஏமா இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு சோழங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி பாலும் பழமும் கொடுக்கவும், சோழனும் நிலாவும் திருன்னு முழிச்சு பார்க்க சேரன் பாண்டி பல்லவன் எல்லாருமே ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன் இப்படி எல்லாரும் என்னை ஒரு மாதிரியாவே குறுகுறுன்னு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கவும், அம்மா நீங்க யாரு, நீங்க எந்த ஊரு, உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, நீங்க திடீர்னு சித்தி முறைன்னு சொல்றீங்க, அம்மா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கேட்க, நான் யாருன்னு உங்க அப்பாவே சொல்லுவாரு, மாமா சொல்லுங்க, பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவும், டே ரொம்ப போட்டு குழப்பிக்கிறாதீங்கடா, இவங்க வேற யாரும் இல்லடா, உங்க அம்மா இருக்காங்கல்ல, உங்க அம்மாவுடைய கூட பிறந்த தங்கச்சி தான் இவ. உங்க அம்மா செத்ததுக்கு காரணம் நான் தான் நினைச்சு ரொம்ப நாளா கோவத்திலே இருந்தா, என் கூட பேசாமையே இருந்தா. அதுக்கப்புறம் நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்லி, இந்த மாதிரி சோழனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், நீ கண்டிப்பா வரணும்னு கையில காலில் விழுந்து இவகிட்ட பேசுனதுக்கு அப்புறமா தான் சரின்னு சொல்லி ஒரு மனசா சம்மதிச்சு வந்தா. அதனாலதான் நான் இவளை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சோழனுக்கு இருந்தாலும் சந்தேகம், இந்த ஆளு பேசுறதுல எதுவுமே உண்மை இருக்கிற மாதிரியே தெரியலையே, இந்த ஆளு ஏதோ ஒரு பொம்பளைய கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்றதுக்கு அடி போற மாதிரில இருக்கு, இந்த ஆளு சொல்றத நம்ப முடியல அப்படின்னு சொல்லி சோழனுக்கு சந்தேகமா இருக்கு. சோழன் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இந்த ஆளு சொல்றதெல்லாம் நீ நம்புற அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், பின்ன உங்க அம்மாவுடைய தங்கச்சின்னு சொல்றாரு, எப்படி நம்ம அம்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், எங்க அம்மாவுடைய தங்கச்சின்னு இவர் சொல்றாரு, ஆனா நாங்க பிறந்ததுல இருந்து இவங்களை நான் பார்த்ததே கிடையாதே, நாங்க இல்லைன்னு சரி, சேரண்ணை கூட பார்த்ததே இல்லை போலயே, சேரண்ணைனும் நம்மள மாதிரிதானே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இந்த ஆளு எந்த பொம்பளையோடையோ இந்த பொம்பளை கூட கடலை போட்டு அப்படி இப்படி ஏதோ விவகாரம் ஆகி இந்த பொம்பளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அநேகமா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சேரண்ணன் கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, அடுத்து இந்த ஆளுதான் பாரு இந்த பொம்பளை கூட மாலையும் கழுத்துமா வந்து நிக்க போறாரு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, சோழன் இந்த வயசுக்கு மேலலாம் அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்பதான் நடேசன் கிட்ட, ஏன் அங்கிள் இவங்க உங்க ஒய்ஃபோடைய தங்கச்சின்னு சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கும் வந்தது கிடையாது, இவங்கெல்லாம் சின்ன பிள்ளையில இவங்களை பார்த்ததும் கிடையாது, ஏன் அப்ப இவங்க ஏன் வரல, உங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் கூட இவங்க வராதது சரிதான், உங்க மேல கோபம் இருந்துச்சு அதனால வரல, ஆனா அவங்க உயிரோட இருக்கும் போதும் ஏன் இவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும்,
அது நாங்க கல்யாணம் ஆன புதுசுல தான் அவளும் ஒரு பையனை கூட்டிக்கிட்டு ஓடிட்டு போயிட்டா. அப்ப ஓடி போனவ தான் அவங்க வீட்டுக்கு பயந்துகிட்டு அவனோடய வாழ்ந்துகிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு விபத்துல அவனும் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் தனியாவே இருந்திருக்கா வீட்டுக்கு பயந்துகிட்டு, எதுவுமே சொல்லாம. அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி சேரனுடைய அம்மா செத்ததுக்கு அப்புறம் எனக்கு விஷயம்லாம் கேள்விப்பட்டு அவகிட்ட போய் பேசினப்பதான் எல்லா விஷயமும் எனக்கும் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமும் என் மேலையும் கோவப்பட்டா. இந்த மாதிரி அக்காவை சாக விட்டுட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ வருத்தப்பட்டா, கோவலாம் இருந்துச்சு. நானும் இங்க எம்புட்டோ முறை கூப்பிட்டேன், அவ வரவே மாட்டேன்ட்டா. இல்ல நான் வரல அப்படி இப்படின்னு காரணம் சொன்னான். அதான் இப்ப போய் கூட்டிட்டு வந்தேன். சரி சேரனும் வேலைக்கு போயிருவியான், நீயும் வேலைக்கு போற பிள்ளை, அவங்கவுங்க வேலைக்குன்னு போயிட்டீங்கன்னா வீட்டுல ஒரு பொம்பளை இருந்தா தானே அந்த வீடா இருக்கும். நான் வர சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனா எங்க இவதான் கேட்ட மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், ஓ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்பதான் நிலாவோட அம்மா அப்பா நிலா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா அப்பா சொல்லையில அப்பதான் நடேசன், என்ன டக்குன்னு கிளம்புறேன்னு சொல்றீங்க, பொண்ணை கட்டி கொடுத்தீங்க, பொண்ணுக்கு சீருன்னு சொல்லி எதுவுமே செய்யல, நாங்க மாப்பிள்ளை வீடு தான், நாங்க எதுவும் கேட்க மாட்டோம் தான், நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லவும் மாட்டோம் தான், ஆனா நீங்க பொண்ணுக்குன்னு முறைப்படி செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கணும் தானே அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அப்பதான் நிலாவுடைய அம்மா, ஆமாங்க முறைப்படி செய்யறதுக்கு முறைப்படியில இந்த கல்யாணம் நடந்துச்சு, பொண்ணு பார்த்து நாள் குறிச்சு நிச்சயம் பண்ணி தட்டுத்தாம்பாலம் மாத்தி எங்களுடைய முழு விருப்பத்தோடல இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிலாவுடைய அம்மா சொல்லவும், அங்கிள் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அட நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தாம்மா சொன்னேன், ஆனா உங்க வீட்டுல பாத்தியா எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், இங்க பாருங்க என் பொண்ணு விருப்பப்பட்டா, அதனால மட்டும்தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு, எங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை நாங்க கண்டிப்பா செய்வோம், நாளைக்கு காலையில இந்த வீட்டு வாசல்ல நிலாவுக்கு சேர வேண்டிய சீர்வரிசை எல்லாமே இருக்கும், கட்டிலு பீரோ அது இதுன்னு சொல்லி எல்லாமே வரும், ஆனா என்ன அதெல்லாம் வைக்கிறதுக்கு தான் உங்க வீடு பத்தாது அப்படின்னு சொல்லி மனோகர் குத்தி காட்ட சோழனுக்கு கோவம் வருது. இங்க பாருங்க உங்ககிட்ட இருந்து ஒத்த பைசா கூட எனக்கு வேணாம், உங்க பொண்ணுக்குன்னு நீங்க சீர்வரிசை ஒண்ணு கூட வேணாம், நீங்க வரதட்சணைன்னு சொல்லி எதுவும் கொடுக்கவும் வேணாம், நிலா எப்படி அந்த வீட்டுல ஒரு கட்டின புடவையிலிருந்து வெளியே வந்தாலோ அதே மாதிரி நிலா எனக்கு இருந்தா போதும், எனக்கு நிலா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் நிலா அப்படியே சோழனை கண்கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க.